Hi friends, welcome to our channel. நம்ம பேசிக் கிளாஸில் கட் பீட் ஒர்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது கட் பீடு டியூப் பீடு இருக்கும், இன்னொன்று பெருசாக இருக்கும். இது கட் பீட் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது நீங்கள் கிளாஸ் பார்த்துட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் தேவையான மெட்டீரியல்லாம் வாங்கி வந்து வச்சு போடுங்க. அட்வான்ஸ்க்கு என்ன மெட்டீரியல் வாங்கணும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சூவிங் த்ரெட்லேயே த்ரெட்ஸ் பீட் எந்த கலரோ அதே மாதிரி அந்த கலரில் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த கலர் கிளாத் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சிங்கிள் பீடை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஜூம் பண்ணி தான் காமிக்கிறேன், கொஞ்சம் தெளிவாக தெரியணுன்ட்டு. இப்படி லோட் பண்ணிக்கோங்க. த்ரெட் எடுத்துகிட்டு பேக்கில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பீட் ஃபஸ்ட்டு போடலாம். ஒரு பீட் செயின் மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இன்னொரு பீடு சுகர் பீடுக்கு போட்டிருப்பீங்க இல்லையா, அதே மாதிரியே தான், எந்த டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. இப்படியே ஒன்று ஒன்றாவே கொடுத்துட்டு வரணும். சுகர் பீட் போடுறீங்கன்னாலே ஈஸி தான். அதே மாதிரி தான் பீட் ஒர்க் எல்லாமே வரும். நம்ம ஆரி ஒர்க் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ கிளாஸ் இன்னும் கொஞ்சம் நல்லதுக்கப்புறம் அமௌண்ட்டு பே பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். காரணம் என்னென்னா, நிறைய பேர் ஃப்ரீ கிளாஸுன்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஒன்றும் சரியாக ஒர்க் பண்ண மாட்டுறாங்க. அப்படி இல்லைன்னா லெஃப்ட் ஆகிடுறாங்க. அதனால தான் அமௌண்ட்டு நெக்ஸ்ட்டு பேட்சுக்கு போட போகிறது காரணமே அதுதான். அமௌண்ட்டு பே பண்ணால் கொஞ்சம் பயம் இருக்கும், ஒர்க் பண்ணுவாங்க, கிளாஸையும் சீக்கிரம் முடிப்பாங்க. அந்த காரணம் மட்டும்தான். நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னா ஃப்ரீ சர்டிஃபிகேட்டும் நான் கொடுக்குறேன். பேசிக் கிளாஸுடைய ஆல்பம் வந்து நல்லா சப்மிட் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ் லெவலுக்கான ஒரு சில மெட்டீரியல் வந்து நான் உங்களுக்கு கிஃப்டாக சென்ட் பண்ணுவேன். ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிஃப்ட் வாங்கியிருக்காங்க. அவங்களோட இமேஜ் நான் இதில் சைட்லேயே நான் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஃபுல்லாக ஒவ்வொரு பீடாக கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நம்ம ரெண்டு பீடாக அவ்வளோ கொடுக்க முடியாது இதில், ஏன்னா பீடோடைய சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. சின்ன பீடாக இருந்தால் ரெண்டு பீட் கொடுக்கலாம். அப்படியே ரெண்டு பீடாகவும் நீங்கள் கொடுத்து பாருங்கள். ஷேப் சொல்கிறேன், அந்த ஷேப்பில் ஒர்க் பண்ணிவிட்டு டிசைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சென்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஷேப்ஸ்லாம் குரூப்பில் சென்ட் பண்ணிவிடுங்க. சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிசைன் போடுங்க. ரெண்டு பீடாக வந்து நீங்கள் ஆனால் ப்ளவுஸில் ஒன்றும் ஒர்க் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ரெண்டு பீடாக கொடுக்கும்போது வேவியாக இருக்கும். சிங்கிள் பீடாக கொடுக்கும்போது தான் நல்லாயிருக்கும் ஒர்க்கு பார்க்கறதுக்கும். நீங்கள் இதையும் ஒர்க் பண்ணி பாருங்கள், அதையும் ஒர்க் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அதுக்காக தான் நான் இதை போட்டு காமிக்கிறேன். நம்ம போடுறதுக்கு என்னமோ கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம கிளாத்தை நம்ம எடுத்துட்டோன்னா லூஸாக இருக்கும். வந்து ஃபஸ்ட்டு சிங்கிளாக போட்டு டபுளாக போட்டு பாருங்கள். ஷேப்பில் சிங்கிளாகவே ஒர்க் பண்ணுங்கள், டபுளாக ஒர்க் பண்ணாதீங்க. ஏன்னா ஷேப்ஸோடைய டர்னிங்கில் வரும்போது டபுளாக கொடுக்கும்போது ஷேப் வந்து நல்லாவே தெரியாது. நான் ஷேப் சொல்கிறேன், அந்த ஷேப்பில் மட்டும் போடுங்க.
ஷேப் ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த முக்கோண ஷேப்பில் போடுங்க. ஏன் இதில் போட சொல்கிறேன்னா, நமக்கு அப்போ தான் இந்த ஷார்ப்னஸ்லாம் நமக்கு வரும். இப்போ டிசைனாக எதாவது ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். இதில் போட்டுக்கோங்க. இதே எப்படி கண்டினியூவாக வச்சு ஒர்க் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நமக்கு எப்படி போடுறது தெரியும். இந்த ஷேப்பில் மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் பண்ணிவிட்டு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.